தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அமரன் படம் இது வரைக்கும் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதுவும் இந்த வருஷமான 2024 வெளியான வேட்டையன், இந்தியன் 2, ராயன், கங்குவா, தங்கலான் போன்ற படங்களை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் வந்திருக்கு. இதன் மூலயமா டயர் 2 ரேங்கிங்கில் இருந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ டயர் 1 ஸ்டார் ரேஞ்சில் வந்திருக்காரு. இது மிகப்பெரிய வளர்ச்சி தான். சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்தாலும் அவருக்கு வர விமர்சனங்களும் அதே வேகத்தில் தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் தன்னை ஒரு வெற்றியாளனாக இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறாரு. இவர் நடித்ததுலேயே பயங்கர தோல்வியை தழுவின படம் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரின்ஸ் தான். இந்த படத்தை பற்றி சிவகார்த்திகேயனே சொல்லியிருக்காரு. இதில் நான் நடிக்காமல் வேறு யாராச்சும் ஒரு புது நடிகர் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கும். நான் நடித்தது தான் தவறு அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு, தோல்வியையும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கடுமையாக உழைச்சி இந்த அமரன் என்கின்ற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. அதனால் சில நேரங்களில் நாம் கடுமையாக உழைச்சி பிரம்மாண்டமான ஒரு படைப்பை கொடுக்குறோம் அப்படின்னும் போது மக்கள் ஏற்றுக்கலைன்னா அது தோல்வியை தான் தழுவோம். விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதையே நம்ம ஏற்றுக்கிட்டு அடுத்த வர திரைப்படங்களில் நம்மளோட தவறுகளை திருத்திக்கிட்டால் மக்கள் எப்போவுமே நம்மளை அங்கீகரிப்பாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு நடிகனுக்கும் அழகு, கலைஞனுக்கும் மதிப்பு. அதை சிவகார்த்திகேயன் மிக அருமையாக பண்ணுறாரு. உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க விஷயந்தான்.